இன்றைக்கி நம்ம கோதுமை உப்புமா சாம்பார் கோதுமை உப்புமா செய்யுது எப்படின்னு பார்ப்போங்க. நான் இன்றைக்கி 2 டம்ளர் இதால் 2 டம்ளர் எடுத்திருக்கேன். எங்கள் வீட்டுக்கு அது போதும். அடுத்து பேனை வச்சு ஆன் பண்ணிக்கோங்க. இதை நெய்யில் செஞ்சாலும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் எண்ணெயில் செய்யறதை விட. அதனால் நான் கொஞ்சம் நெய்யில் செய்யலான்னு. சரிங்களா? பேன் சூடாகட்டும். நெய் 1 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. நான் 2 டம்ளர் ரவா 2 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. எண்ணெயில் செய்யலாம், ஆனால் நெய்யில் செஞ்சால் கொஞ்சம் சாப்பிட இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். வேறு ஒன்றும் இல்லைங்க. இது இப்போ பார்க்க எப்படி இருக்குது பாருங்கள். இதை நம்ம வறுத்துட்டோன்னா அப்படியே வெள்ளையாக புரிஞ்ச மாதிரி இருக்கும். அது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும். அதுக்கு கன்ஃபார்ம் ஒரு 5 மினிட்ஸாவது நீங்கள் ஃப்ரை பண்ணணுங்க. கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேம் வச்சுக்கோங்க. ஃபுல்லாக வறுத்துட்டு நம்ம பார்ப்போங்க. இப்போ வறுத்து கொட்டிக்கிட்டாங்க. வறுத்ததுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு காட்டுற பாருங்க. நல்லா பொரிஞ்ச மாதிரி ஒயிட்டாக பொரிஞ்ச மாதிரி தெரியுதுங்களா? அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு 5 நிமிஷமாக நல்லா வறுக்கணும். டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு வறுக்கும் போதே ஸ்மெல். திரும்ப அதே பேனுக்கு வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு, கடலப்பருப்பு இருந்தால் போட்டுக்கோங்க, ஆப்ஷனல் தான். கடுகு போட்டால் கண்டிப்பாக மூடிக்கோங்க. கடுகு வெடிக்கிற சத்தம் முடிஞ்சிடுச்ச பிறகு கடலப்பருப்பை போட்டுக்கோங்க. கடலப்பருப்பு ரொம்ப வறுக்க விட வேணாம், சும்மா லைட்டாக இது ஆனால் போதும். அடுத்தது கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. அடுத்து 4 பச்சை மிளகாய், சின்ன பச்சை மிளகாய் தாங்க. 4 பச்சை மிளகாய் நான் இதை 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிறேங்க. 4 பச்சை மிளகாய். அடுத்து இஞ்சி நம்ம கட்டவலை சைஸ்க்கு சின்ன பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாங்க. இஞ்சி அது ஒரு கிளறு. அது கூடவே வெங்காயம். சரிங்களா? சின்ன வெங்காயம் தான் இன்றைக்கி எங்கள் வீட்டில், அதனால் சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு இப்போ இதில் 2 டம்ளர் அளவு நான் 2 டம்ளர் ரவை எடுத்திருக்கேன். அதுக்கு நீங்கள் 4 டம்ளர் தண்ணி ஊற்றணும். அதான் இல்லை முக்கியம். 1க்கு 2 அவ்வளோதான். இதை நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதக்கிட்டு நான் 2 டம்ளர் 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்க போகிறேன். அப்புறம் தேவையான அளவு உப்பு. அப்போ நம்ம உப்புமா எப்பயும் செய்வோம் தெரியுங்களா? அதே மாதிரி தான். நல்லா கொதி வந்த பிறகு இந்த உப்புமாவை போட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க உப்புமாவை போடுங்க. போட்டுட்டு நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே ஒரு 5 நிமிஷம், அப்புறம் ஒரு 2 நிமிஷம் ஹை ஃப்ளேம், அதுக்கப்புறம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே 2 நிமிஷம், ஒரு 5-6 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும். வெந்துட்டாலும் க்ளோஸ் பண்ணி நம்ம வச்சிடணும். 10 நிமிஷத்துக்கு வச்சுட்டு அப்புறம் சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம ரவையை போட்டுக்கலாம். நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வைங்க. அப்புறம் 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வைங்க. வச்சிங்கன்னா இந்த தண்ணிலாம் உப்புமா நல்லா ஃப்ளவர் மாதிரி நல்லா கொதிக்கிட்டுருக்காங்க. இப்போ நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். ஸ்லோ ஃப்ளேம்லேயே 5 மினிட்ஸ் இருக்கட்டுங்க. பாருங்கள், ஓப்பன் பண்ணுறோம் 5 மினிட்ஸ் கழிச்சு. அப்பா, நல்லா ஃப்ளவர் மாதிரி வந்திருக்கு. தண்ணி எல்லாமே இழுத்துடுச்சு. இப்போ அப்படியே கிளறி விட்டுட்டு இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் போட்டு அப்படியே நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே மூடி போட்டு வச்சுடுங்க. மேலே நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றி வைங்க. இப்போ தான் அந்த நெய் ஸ்மெல் தெரியும். ஒரு ஸ்பூன் அளவு, 2 ஸ்பூன் அளவு ஊற்றிட்டேன். நெய் அப்படியே இருக்கட்டுங்க. அதில் ஹீட்லேயே மெல்ட் ஆகிடும்.
அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். அப்புறமா எடுத்து சாப்பிடலாம்.